தலைமைச் செய்தி. நாய்களின் உளவியல் குறித்தும் அதன் நடத்தைகள் குறித்தும் விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும். அதன் பிறகே அவை ஆக்ரோஷமானவையா இல்லையா என்பது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என இந்திய கெனல் கிளப் தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், செய்தி குறித்து முழுவதும். வணக்கம். மனித உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஆக்ரோஷமான வெளிநாட்டு நாய்களான பிட்புல், டோசா உள்ளிட்ட பல்வேறு நாய் இனங்களை இறக்குமதி செய்வதற்கு மத்திய அரசு தடை விதித்திருந்தது. இந்த தடை உத்தரவுக்கு பல்வேறு மாநில உயர்நீதிமன்றங்கள் தடை விதித்ததை அடுத்து இந்த ஆக்ரோஷமான நாய்கள் எவை என்பதை வகைப்படுத்துவது குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை மத்திய கால்நடைத்துறை கோரியிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கென்னல் கிளப் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி அனிதாஸ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் சமீபத்தில் சென்னையில் சிறுமியை கடித்ததாக ராட்வீலர், பாக்சர் நாய்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அந்த 2 நாய்கள் 2 நாட்களில் இறந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த பாக்சர் நாய் என்பது ஒரு விளையாட்டுத்தனமான நாய் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, லேபரேட்டர் நாயும் ஒரு குழந்தையை தாக்கியதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அதற்காக லேபரேட்டர் நாயை இறக்குமதி செய்ய தடை விதிக்க வேண்டும் என்று எப்படி கூற முடியும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். மேலும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் நடத்திய பிறகே இந்த சம்பந்தமாக முடிவெடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி வலியுறுத்தினார். தொடர்ந்து மத்திய அரசு தரப்பில் இந்த தடை செய்யப்பட வேண்டிய நாய்களை வகைப்படுத்துவது தொடர்பாக குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்காக ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசமானது நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி, இந்த நாய்களின் உளவியல் குறித்தும் அவற்றின் நடத்தைகள் குறித்தும் விரிவான ஆய்வுகள் மேற்கொண்ட பிறகே அவை ஆக்ரோஷமானவையா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.